வணக்கம். வணக்கம். கடந்த சில தினங்களாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மாற்றப்படுவார், அது மாதிரி ஒரு கருத்து நிலவுது. ஒரு தேசியவாதியாக நம் பாரத பிரதமர் மோடியின் ஒரு ஆதரவாளராக உங்களோட கருத்து என்ன? இல்லை, பொதுவாக இது வலைத்தளங்களில் போகிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது. பட் இன்னைக்கு செய்தி நிறுவனங்களையும் வர ஆரம்பிக்குது. இந்த செய்தி நிறுவனங்களில் வரக்கூடிய இந்த செய்தி எந்த அளவுக்கு உண்மைத்தன்மைன்றது அவங்க வெளியிடுற வரைக்கும் நமக்கு தெரியாது. ஆனால் விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு அடிப்படையான கேள்வி ஒன்று இருக்குது. பாஜக தலைமை மாற்றப்படணுமா வேணாமான்றது, மாற்றப்பட வேண்டிய அவசியம் இருக்கா அப்படின்னு. நீங்கள் அவசியம் இருக்கான்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, மாற்ற போகிறாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஆனால் அவசியம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அவசியம் இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படி அவசியம் இல்லைன்னு நான் சொல்லுவேன்னா, நீங்கள் போதுமான அளவுக்கு ஒரு 5 வருஷமாக நீங்கள் ஒரு பிராண்டை உருவாக்கிருக்கீங்க, அதை கட்டமைச்சு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க. இப்போ அதோடைய வாய்ஸ் நல்லா போய் சேரும்போது அது கட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த நிலைமைக்கு பாஜக தலைவர் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் மீடியாவை சந்திக்கிறது சரியோ தப்போ, ஆனால் ரீச் இருக்கு இல்லையா, அதை கொண்டு போய் சேர்க்கிற அளவுக்கு அவங்க பிராண்டை பில்ட் பண்ணியிருக்காங்க. எனவே மாற்றப்படணுமா அப்படின்ற அவசியம் பெரிய லெவல் அவர் மீது பெரிய குற்றச்சாட்டுகள் எதுவும் கிடையாது. ஒரே ஒரு குற்றச்சாட்டை தவிர, சில அமைச்சர்களுடன் அவருடைய உறவினர்கள் தொடர்பில் இருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டை தவிர வேற எந்த குற்றச்சாட்டும் அவர் மீது பெருசாக வைக்கல. அவருடைய செயல்பாடுன்ற அடிப்படையில் பார்க்கும்போது, ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக செயல்பாடுன்ற அடிப்படையில் பார்த்தாலுமே கூட 2026 தேர்தலை சந்திக்கிறதுக்கு அண்ணாமலை போதுமான நபர் தான். அந்த நபரை வச்சு நீங்க 2026 சந்திக்கலாம். பட் தனிச்சு பாஜக தனிப்பெரும்பான்மையோட இருக்குது, இங்கே தனியாக ஒரு கூட்டணி அமைச்சு தங்களால் வெற்றி வாகை சூட முடியும் அப்படின்ற அளவில் கிடையாது. இந்த யதார்த்தமான ஒரு உண்மை புரியணும். அதிமுகவுடன் கூட்டணி போகும்போது இது வெற்றி கூட்டணியாக மாறதுக்கான கணக்கு இருக்கா அப்படின்னா அதுவும் போக போக நம்ம சொல்லணும்னு வச்சுக்கோங்க. ஏன்னா 2 பேரும் போட்டுக்கிட்ட சண்டை, 2 கட்சி நிர்வாகிகளுடைய குழப்பம், அதிமுக இருக்கக்கூடிய ஒரு பலவீனமான சூழல், இது எல்லாத்தையும் பார்க்கும்போது நெருங்கும் போது தான் சொல்ல முடியும். பட் அதிமுகவுடன் கூட்டணி அமைச்சு பாஜக செல்லும் போது அதற்காக தான் அண்ணாமலை மாற்றாங்க அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு பெரிய காரணமா புரியல. இப்போ அண்ணாமலை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மாற்றப்படுவதனால பாஜகவுக்கு பின்னடைவு ஏற்படும் அப்படின்ற அவருடைய ஆதரவாளர்கள், அவரை சார்ந்தவர்கள் சொல்றாங்க. அதுல உண்மைத்தன்மை என்ன இருக்கு? இது மாதிரி பேசக்கூடிய நபர்கள் எல்லா பேருமே தனிநபர் சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருப்பாங்க. பொதுவாக சித்தாந்தவாதிகளா இருக்க மாட்டாங்க. இங்க சித்தாந்தவாதிகளுக்கு ஒரு பெரிய பிடிப்பு இல்லை, அது இல்லை இது இல்லைன்னு எது பேசினாலுமே கூட அந்த கட்சிக்குன்னு சில குணங்கள் உண்டு. பாஜகன்ற ஒரு கட்சிக்கு சில குணங்கள் உண்டு. அப்படி பார்க்கும்போது உத்தரப்பிரதேசனுடைய சிஎம்மா இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத் அவர்கள் எந்த காலத்துல கட்சியினுடைய தலைவராக உத்தரப்பிரதேசல இருந்தவர் கிடையாது. பின்ன எதுக்கு சிஎம்மா மாத்துறாங்க? நீங்க ரொம்ப தூரம் அங்கிட்டா போகணும். நீங்க சவுத் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தெலுங்கானா இருக்குல்ல, தெலுங்கானால பண்டிட் சஞ்சய் குமார் வந்து பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ். நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 3-4 வருஷம் எடுத்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட பார்த்தாலும் பண்டே சஞ்சய்குமார் நியூஸ் பேப்பர்ல வலிஞ்சிருக்கும். அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸும் கூட. பெர்ஃபார்மன்ஸ் சும்மானதுலாம் கிடையாது. லாஸ்ட் 2024 தேர்தல்கள் 35% ஓட்டு வாங்கினாங்க. அதுக்கு முந்தின தேர்தல் 2019 அவர் அந்த பீரியட்ல வருவார்னு வச்சுக்கோங்க. அதுல 20% ஓட்டு, வெறும் 6லேருந்து 7% ஓட்டு வச்சிருந்த இந்த கட்சி 35% ஓட்டு வாங்க. ஆனா அது பொது தேர்தல், அதாவது மோடியா இல்ல மற்ற பிரதமர் 35% ஓட்டு போட்டவங்க. ஆனா 2024 35% ஓட்டு போடக்கூடிய அளவுக்கு இருந்த அந்த தெலுங்கானா அதுக்கு முந்தின வருஷம் நடந்த தேர்தல் இருக்குல்ல, தெலுங்கானா ஸ்டேட் அசம்பிளிக்கானது, அதுல 13% தான் ஆயிருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது 7லேருந்து 13% உயர்த்தினாரு அப்படின்னு சொல்லி பண்டி சஞ்சய் குமார் அவர் மீது ஒரு பெரிய அபிப்பிராயம் இங்கே பரப்பப்பட்டது தெலுங்கானா முழுவதும். அவர் மாற்றப்படுறதுக்கான வாய்ப்பே கிடையாண்டார். ஆனால் மாற்றினாங்க. பின்ன ஏன் மாற்றுறாங்க? எல்லாராலையும் ஒரு அபிப்பிராயம் இருக்கு, பெரிய அளவில் போய் சேர்ந்துருக்காங்க. பின்ன மாற்ற வேண்டிய அவசியம் என்ன? கிரண் ரெட்டி ஒன்று வச்சுக்கோங்க. பின்ன மாற்ற வேண்டிய அவசியம் எங்கேருந்து வருது? இதுதான் மத்திய பாஜக இருக்கக்கூடிய ஒரு புதிரான விஷயம்னு வச்சுக்கோங்க. இது இப்படி வச்சுக்கோங்களேன், இப்போ உங்கள் மீது ஒரு மிகப்பெரிய அபிப்பிராயம் இருக்கு, ஒரு பெரிய அபிப்பிராயம் இங்கே இருக்குது, இருக்கக்கூடிய உங்கள் மீது மாற்றக்கூடாதுன்னு ஒரு எமோஷனலான வேவ் ஓடிக்குது. நீங்கள் மாறினீங்கன்னு வச்சுக்கோங்க, அது இன்னும் எமோஷனலாக தான் ஆகும். கரெக்டாக இவங்க பல நேரங்களில் பாஜக பற்றி என்ன போனால் கரெக்டாக எமோஷனல் திங் இருக்கு, அதாவது மக்கள்கிட்ட எமோஷனலாக கனெக்ட் ஆகிற விஷயம் இருக்கு, அது சரியாக கையாளக்கூடிய பக்குவம் உங்கள் கட்சிக்கு உண்டு. அது ரொம்ப அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கட்சியும் கூட. எனக்கு தெரிஞ்சு 24 மணி 365 நாளுமே அரசியலை மட்டுமே கரைச்சி குடிச்ச கட்சி பாஜக. அந்த கட்சியுடைய மத்திய தலைமை ஏதாவது பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கே ஒரு நியாயம் சேர்க்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும்னு நான் நம்ப முடியாது. அதனால நம்ம சொல்லலாம் அவசியம் இருக்கா இல்லையான்றதுல நம்ம பேசலாம். பின்ன அதையும் தாண்டி பாஜகவுடைய மத்திய தலைமை ஏதோ நகர்த்துறாங்க அப்படின்னா அதையும் தாண்டின கணக்கு என்ன இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கு விடை முழுக்க முழுக்க அவங்களால மட்டும் தான் சொல்ல முடியும். எனவே அரசியல் கட்சிகளை பாஜகவுக்கு சொல்லித்தர வேண்டிய அவசியத்தில் உலகத்தில் யாருமே கிடையாது. பாஜகவுடைய மத்திய தலைமையை பொறுத்த வரைக்கும் அரசியல் கணக்கு ரொம்ப தீவிரமாக போடுறவங்க. இன்னும் சொல்ல போனால் லெப்டிஸ்ட் உச்சமாக இருந்த வெஸ்ட் பெங்காலுக்கு 38% வரைக்கும் வந்துட்டாங்க. திரிபுராவை இல்லாமல் பண்ணிட்டாங்க. திரிபுராவில் வாய்ப்பே கிடையாது பாஜக நினைச்சாங்க, அது இல்லாமல் ஒரே தேர்தலில் பண்ண முடிஞ்சிச்சு.
எனவே பாஜக பொறுத்த வரைக்கும் இந்திய தேர்தலில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள்லேயே தேர்தலை கணக்கச்சிதமாக புரிஞ்சு நகர்த்தக்கூடிய கட்சி பாஜக. எனவே அதோட முடிவு என்னவா இருந்தாலும் சரி, அந்த கட்சியுடைய தொண்டர்கள் இல்லாட்டி அந்த கட்சியுடைய நிர்வாகிகள் இல்லை அந்த சித்தாந்த சம்மந்தப்பட்ட நபர்கள் அது நகர போகிறது கிடையாது. ஏன் அப்படின்னா மற்ற கட்சிக்கும் இந்த கட்சிக்கும் மிக முக்கியமான வித்தியாசமே இவங்க சித்தாந்த ரீதியாக பெரிய அளவில் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. இன்னைக்கு மோடி இல்லையா இன்னொருத்தரை கொண்டு வைக்கிறதுக்கு அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது, அவங்கள்ட்ட ஆள் பஞ்சமும் கிடையாது. எனவே முதலாவது மாற்ற வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இருக்கான்னு எனக்கு தெரியல. ஒரு மாற்றுறாங்கன்னா அதற்கு ஏதோ அவசியம் இருந்திருக்கு அப்படின்னா அந்த அவசியம் வெறும் குற்றச்சாட்டுகள் அடிப்படையில் இருக்காது, தேர்தல் கணக்காக மட்டும்தான் இருக்கும். தேர்தல் கணக்கில் ஏதோ ஒரு வியூகம் வகுக்கிறாங்க, அந்த வியூகத்துக்காக மட்டுமானதாக இருக்குமே தவிர வேற இருக்கிற வாய்ப்பு கிடையாது. இப்போ ஆன்லைனில் இருக்கிற அதே இன்னொரு கேள்வி, அந்த இரட்டையர்கள் மோடி அமித்ஷா இவங்க 2 பேரும் இந்தியா முழுக்க துல்லியமாக கணக்கிட முடிஞ்ச அவங்களால தமிழகத்தில் சரியாக கணக்கிட முடியல அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து. இது இன்னும் இப்படி சொல்லலாம் வச்சுக்கோங்க, நிறைய பேர் சொல்லலாம் நார்த்தில் தான் உங்களால் வெற்றி பெற முடியும், சவுத்தில் வெற்றி பெற முடியும், பஞ்சாப்குள்ள நுழையவே முடியாது. பஞ்சாப் தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாஜகவை நுழைய விடாமல் பார்த்துக்கிறது அகாலிதள் ஆகட்டும், அங்கே சீக்கியர்களாகட்டும். இது எப்படி அவங்களால பண்ண முடியுது? ஏன்னா அங்கே சீக்கியர்களுக்கான தனி நாடு, சீக்கியர்களுக்கான உரிமை, சீக்கிய மண்ணுக்கான உரிமை இப்படின்ற ஒரு தனித்துவமான கொள்கையோடு அங்கே ஒரு அரசியல் இருக்குது. அந்த அரசியலோட அதை நகரவே முடியும். பிரிவினை சக்திகளை விட அந்தந்த மண்ணுக்கான அரசியல் ஒன்று சொல்கிறாங்களே, அதை பிரிவினைவாதமாக எடுத்துகிட்டு போகிறவங்களும் உண்டு, அந்த மண்ணுக்கான அரசியலை தீவிரமாக பிடிப்போடு எடுத்துகிட்டு போகிறவங்களும் உண்டு. இந்த இடங்கள்லாம் பாஜக தேசியவாத கொள்கையோடு போனாலுமே கூட அதனுடைய கொள்கை பெரிய எடுபடாத அளவுக்கு அங்கே ஒரு அரசியல் செஞ்சு வச்சுருக்காங்க. ஹிந்தி நுழையாதனாலேயே நம்மளால் தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய முடியல, இல்லை சவுத்துக்குள்ள நுழைய முடியும்னு சில கருத்துக்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அவசியம் இல்லாது. ஏன்னா கர்நாடகாவில் வந்திருக்காங்க, ஹிந்தி இருக்கிறனாலே பஞ்சாப்ல போக முடியல. ஏன் போக முடியல? பஞ்சாப்ல போக வேண்டியதானே. எனவே சொல்கிறேன், இது அந்தந்த மண் சம்மந்தப்பட்ட விஷயம், அந்த மண்ணில் அந்த அரசியல் கட்சிகள் உருவாகக்கூடிய சோசியல் இஷ்யூ சம்மந்தப்பட்ட விஷயம். இங்கே நீங்கள் ஏதாவது சோசியல் இஷ்யூவை எடுத்து சரியாக கார்னர் பண்ண முடியும்னா, மக்கள்கிட்ட எமோஷனலாக கனெக்ட் ஆக முடியும்னா, உங்கள் மீது நம்பிக்கை உருவாகும்னா, அதை விட ரொம்ப முக்கியம் அடிப்படையில் கட்டமைப்புன்னு ஒன்று உருவாக்க முடியும்னா நிச்சயம் இந்த கட்சி வளரும். அதுதானே ஒழிய வேறு எதுவும் கிடையாது. அப்போ இந்த 2 பேரும் சேர்ந்து அதை உருவாக்குறதுக்கு முயற்சியில் ஈடுபடுறாங்கன்னா அந்த முயற்சியில் மிக முக்கியமானதை யோசிச்சு பாருங்க. அதனோட கட்சியினுடைய பைலா நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னு தெரியல, அண்ணாமலை அவர்களை நீங்கள் தலைவர் ஆக்கியிருக்க முடியாது. அந்த பைலா அப்படி பார்த்தா, அதாவது பாஜகவுடைய மாநில தலைவராக வர்றதுக்கு, அது எந்த மாநிலம் வேணால் இருந்து வர்றதுக்கு நீங்கள் குறைஞ்சபட்சம் 4 ஆண்டுகள், 3 ஆண்டு முடிச்சு 4 ஆண்டு தொடரணும் உறுப்பினராக. ஏன்னா அதோட சேர்த்து 10 ஆண்டுகளுக்கு மேலே உறுப்பினராக இருக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்களே, இவங்களுடைய பரிந்துரைன்னு ஒன்று இருக்கணும். அதில் எவ்வளோ சதவீதம்னு ஒன்று இருக்குது, நான் உங்களுக்கு அதை காட்டுறேனே. அப்படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இவர் வந்திருப்பார், துணைத் தலைவர் தலைவராயிருப்பார். இந்த மாதிரி ரெக்கார்ட் இல்லையா, இந்த மாதிரி கிராஃப் யாருக்குமே இருக்காது. அப்போ இது ஒரு முயற்சியா இல்லையா? பைலாவை தாண்டி அண்ணாமலை ஒரு நபரை உள்ளே கொண்டு வந்து அவருக்கு பிராண்ட் பண்ணி அவரை கொண்டு போய் ஒரு துணை தலைவராக உட்காந்து அதுக்கப்புறம் தலைவராக மாற்றுறதுல இது எல்லாமே முழுக்க அவங்க உருவாக்கின முயற்சி. கரெக்டாக அண்ணாமலை முன்னாடி இருக்கலாம், ஆனால் பின்னாடி இருக்க எல்லா பிளானுமே அவங்களோடது. அவங்க பிளானுக்கான முகம் தான் அண்ணாமலை ஒழிய அண்ணாமலைக்காக போட்டப்பட்ட பிளான் கிடையாது. அந்த இடத்துல நீங்கள் யார் இருந்தாலுமே அதான் அவங்களுக்கு அந்த இடத்துல அந்த ஸ்ட்ராட்டஜியை தங்களோட முயற்சிக்கு ஒரு ஆள் தேவை, அதற்கு இந்த நபர் சரியாக செய்வார் அப்படின்னு நினச்சி நம்பி போடுறது, அந்த முயற்சி எடுக்கிறாங்க. எனவே முயற்சி எடுக்காமல் கிடையாது, முயற்சியை வெவ்வேறு விதமாக எடுக்கவும் செய்கிறாங்க. அது பஞ்சாப்லேயும் அவங்க எடுத்தது உண்டு. ஆனால் இப்படி சொல்லலாம், அந்த ஸ்ட்ராட்டஜி அந்த அரசியல் ரீதியான கணக்குகளை வேலை பார்க்க முடியாத அளவுக்கு திமுகவும் அதிமுகவும் கணக்கு வச்சு தான் ஆளாகிறாங்க. எடுத்துக்கிட்டீங்கன்னா நீட் தேர்தலில் எல்லாத்திலும் 2 கட்சியும் சேர்ந்து ஒரு விஷயத்தை எதிர்ப்பாங்க. மத்திய அரசு என்ன கொண்டு வந்தாலும் எதுக்கும் திமுக, 2 பேருமே அதுக்கு ஆமான்னு சொன்னா அதிமுக. 2 பேரும் சேர்ந்து எதுக்கு தான் செய்வாங்க, நாங்களே எதுக்குறோம் முடிஞ்சு போச்சு. அப்போ இவங்க 2 பேரும் செய்கிற அரசியல் என்ன, ஒன்று நீ அரசியல் பண்ணி, இல்லை நான் அரசியல் பண்ணுறேன். வெளியிருந்து எவனும் வந்துடக்கூடாது, வெளியேருந்து வரக்கூடாதுன்றதுல ரொம்ப தீவிரமாக இருக்க கட்சி 2 கட்சி. இந்த 2 கட்சிகள் மட்டும் தான் திங்க் பண்ணாங்க கிடையாது, நிறைய தொழிலதிபர்களும் திங்க் பண்ணுறாங்க. நாளைக்கு பாஜக உள்ளே வந்துருச்சுன்னா இங்கே ஹிந்தியிலேருந்து இல்லாட்டி நார்த்லேருந்து பெல்ட்லேருந்து வரக்கூடிய தொழிலதிபர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து நம்மளோட தொழில் போட்டியிலே நசுங்கிருமோ இப்படி சொல்லக்கூடிய நபர் யார் நினைக்கிறீங்க? ஒரு நியூஸ் சேனல் நடத்தக்கூடிய நபரே சொல்கிறார். நியூஸ் சேனல் இருக்கக்கூடிய நபரும் அவரோட சீஃப் எடிட்டர் உட்காந்து என்ன பேசும்போது சொல்கிறாங்க, நாளைக்கு நம்மளே பண்ணுறோன்னு வச்சுக்க மாட்டாரு, இங்கே வந்து உட்காந்தாங்கன்னு வச்சுக்கோங்க எங்கள் தொழிலே காது. ஏன்னா இங்கே தொழில் போட்டி இருக்கு இல்லையா, அதனால் உருவாக்கக்கூடிய ஆபத்தும் இங்கே பலரை பயமுறுத்தவும் செய்யுது. ஏன்னா இந்த 2 கட்சிகள் சேர்ந்து இந்த பயத்தை கைப்பற்றிக்கிறாங்க. இந்த 2 கட்சிகள் சேர்ந்து அதுவே என்ன பண்ணுதுன்னா இந்த 2 கட்சிகளை பைனரியாகவே வச்சுருக்கு, மாற்றி 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 மற்ற யாரையும் பெரிய உள்ளே விடாத அளவுக்கு. எனவே இங்கே ஏதாவது வகையில் உள்ளே வர்றதுக்கு பாஜக முயற்சி பண்ணதுன்னா அந்த வகையில் தான் அண்ணாமலையாவே அவங்க முயற்சி பண்ணது. அந்த வகையில் அவங்க பைலா, அதாவது அவங்க உட்கட்சி சட்டத்தை மீறி தான் அண்ணாமலையை கொண்டு வராங்க. முயற்சிகள் எடுக்க தான் செய்கிறாங்க. அந்த முயற்சிகள் எதிர்பார்த்த அளவுக்கு பலன் கிடைக்குதான்றத பிரச்சனை.
அவன் எதிர்பார்க்கல அளவுக்கு பலம் கிடைக்கல, ஸ்ட்ராட்டஜியை மாற்ற வேண்டியதான். ஆனால் எப்படினாலும் முயற்சி 100% போடுறாங்க. அந்த முயற்சியில் அடுத்த கட்டமாக 2026 என்ன கணக்கு வச்சுருக்காங்கன்னு நமக்கு தெரியல. அந்த கணக்கோட தான் இன்னிலேருந்து நகர ஆரம்பிப்பாங்க. இப்போ இந்த பைலா பிரகாரம் 2 பேரோட, அதாவது அமித்ஷா மோடியோட முன்னெடுப்பில் தான் வந்தான். பைலா பிரகாரம் இல்லாமல் அதை மீறி வந்தவங்கள எடப்பாடி போய் அலையன்ஸ் வேணும்னா அண்ணாமலையை தூக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிரபகண்டா இருக்குது. அது என்ன சொல்கிறீங்க? இல்லை, அப்படி ஒரு கட்சிக்கு நம்மளால் அழுத்தம் கொடுக்க முடியுமா தெரியல. அப்படி ஒரு கட்சிக்கு அழுத்தம் கொடுக்குற அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அரசியல் தெரியாமல் இல்லை. எந்த கட்சி தலைவராக போய் நீங்கள் மாற்றுங்கன்னு சொல்லிக்கிற அளவுக்கு அவருக்கு அரசியல் புரிதல் இல்லாமல் கிடையாது. இன்னொரு கட்சி வந்து அதிமுக உட்காந்துட்டு அவர் மாவட்ட செயலரை மாற்றுங்க, இல்லை அந்த துறை தலைவரை மாற்றுங்க அப்படின்னு சொன்னால் இந்த கட்சி கேட்குமா? எந்த கட்சியுமே கேட்காது சார். எந்த கட்சியுமே மற்றொரு கட்சியினர் உள்ளே புகுந்து தன்னோட கட்சியினுடைய நிர்வாகத்தை நிர்வாகம் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது பாஜக பொறுத்தவரைக்கும் இன்னும் நிலைமைக்கு சவுத் ஏஷியாவில் வேர்ல்டுலேயே பெரிய கட்சி. அந்த கட்சி தன்னுடைய தலைவர் யாருன்னு முடிவு பண்ணுறதுக்கும், தன்னுடைய மாநில தலைவர் யாருன்னு முடிவு பண்ணுறதுக்கும், தன்னுடைய மாவட்ட தலைவர் யார் முடிவு பண்ணுறதுக்கும் இன்னொரு கட்சி சொல்லி வச்சுக்கிறேன். அதுவே ஈகோ பிரச்சனையாக மாறிடும். அதுவே பெரிய சச்சரவை உருவாக்கி விட்டுரும். அதுவே பெரிய பிரச்சனையை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு உருவாக்கிடும். எனவே மத்தியில் பலமாக இருக்கக்கூடிய பாஜக, அரசியல் ரீதியாகவும் சரி ஆட்சி ரீதியாகவும் சரி பலமாக இருக்கக்கூடிய ஒரு பாஜக போய் நீங்கள் ஒரு மாநிலத்தோட மாற்ற சொல்லுங்க அப்படின்ற கோரிக்கை எடப்பாடி வைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதை ஆமான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு மாற்றுற அளவுக்கு பாஜகவும் கிடையாது. எனவே இதெல்லாம் சும்மா ஆன்லைனில் பேசுறதுக்கான உதவி தவிர்த்துட்டு அரசியல் ரீதியாக இதெல்லாம் ஒரு நகரவே கிடையாது. இப்போ அமித்ஷா நட்டா 2 பேரும் மீட் பண்ணிட்ட பிறகு மாநிலத்தில் அண்ணாமலை வந்து ஏற்பட்டுள்ளது வந்த பிறகு பேட்டி கொடுத்தாரு. அதாவது நான் ஒரு முடிவில் தெளிவாக இருப்பேன் அப்படின்னு சில விஷயங்களை நீங்களும் பார்த்துருப்பீங்க. அதுலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கிறது என்ன? இல்லை, அதெல்லாம் நான் டீகோட் பண்ணுற மாதிரிலாம் பெரிய மூடில் பார்க்கறது கிடையாது. எதையும் உட்காந்து டீகோட் பண்ணலாம் விரும்பல. ஏன்னா எதாவது பண்ணணுச்சு எதாவது பண்ணல ஓடும். என்னையே கிடையாது மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. மாற்ற வேண்டிய அவசியம் இப்போது கிடையாது. 2020 வரைக்கும் நீங்கள் போகலாம், 2026 வரைக்கும் போகலாம். அதுக்கப்புறம் மாத்திரை பற்றி நீங்கள் யோசிக்கலாம். 2026 வரைக்கும் தாராளமாக போகலாம். அதோட பெரிய பிரச்சனைலாம் கிடையாது. ஆனால் என்ன, அதிமுகவோட ஒன்று சுமூகமாக போகிறதுன்றது ஆரோக்கியமான விஷயம். இங்கே திமுகவை தோற்கடிக்கணும்னு முடிவு பண்ணணும். அதை முன்கூட்டியே எடுத்து இப்போ இருந்து நீங்கள் நகர்ந்தீங்கன்னா ஒரு வலுவான கூட்டணியை அமைச்சு இப்போ இருந்து போராட்ட களங்களை உருவாக்கி திமுகவுக்கு எதிரான போராட்ட களங்களோடு சேர்த்து மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தி ஒரு எதிர்கட்சி ஒன்றிணைந்து செயல்படக்கூடிய விஷயம் இல்லையா, அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அது நடக்கணுமா ஏன்னா அது நடக்கணும். அது நடக்கிறதுக்கான ஏதாவது பிரதிபலிப்பு தெரிஞ்சானா அந்த பிரதிபலிப்பு தான் அண்ணாமலை அவருடைய பேட்டியில் எனக்கு தெரிஞ்சது. மற்றதெல்லாம் ஒவ்வொரு வரியும் டீகோட் பண்ண வரும்ல. எனக்கு புரியுற விஷயம்னா அதிமுக பாஜக சேர்ந்து போகக்கூடிய தேர்தலை சந்திக்க நினைக்கிறது நல்ல விஷயம். அது எந்த அளவுக்கு நல்ல விஷயம்னா இன்னைக்கு தோற்கடிக்கவே முடியாது திமுகன்னு இருக்கு. நாளைக்கு தோற்கடிக்கான ஒரு வாய்ப்பை இந்த எதிர்கட்சிகளாக சேர்ந்து உருவாக்கூடிய கூட்டணி இருக்குல்லையா அதனால் உருவாக்க முடியும். அந்த அளவுக்கு அது நல்லது. அதை செய்யறதுக்கு அண்ணாமலை ஒன்றும் தொந்தரவாக இருக்குமே எனக்கு தெரியல. அவரை வச்சுக்கிட்டு நீங்கள் தேர்தல் அணுகலாம். அதற்கு மேலே பாஜக ஒரு முடிவு எடுக்குதுன்னா அதற்கு மேலே ஏதோ ஒரு காரணம் கட்டாயம் இருந்துன்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியுமே தவிர வேறு எதுவும் கிடையாது. இப்போ எனக்கு இன்னொரு கேள்வி இதில் என்ன சந்தேகம்னா, எடப்பாடி அமித்ஷா மீட் பண்ணி வந்துட்டாரு, அண்ணாமலையும் பேட்டி கொடுத்துட்டாரு. இது இடையில வந்து செங்கோட்டையனை கூப்பிட்டு தனியாக பேசினதும் அவருக்கு ஒய்பிரிவு பாதுகாப்பு தரப்படுவதாகவும் இது ஏதோ ஒரு குழப்பமாக இருக்காது? இல்லை, அது வந்து அதிமுக விவகாரம். அதிமுக ஒரு பெரிய பிரளயமே போயிட்டு இருக்குது. ஒரு பெரிய பிரளயம்னா செங்கோட்டையனை வச்சு செங்கோட்டையன் அவர்கள் வெளியே நகர்றாருன்னா அதிமுகவோட கூட்டணி வைக்கலாம் வேஸ்ட். ஏன் அப்படின்னா அது இன்னும் பலவீனமாகும். இன்னும் பலவீனமாகிற மட்டும் கிடையாது, இன்னும் சட்ட சிக்கலை சந்திக்கும். இன்னும் சட்ட சிக்கலை சந்திக்க மட்டும் கிடையாது, அது நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் போகும். உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் போய் வச்சுக்கவேன் 26க்கு அதிமுக இருக்கானே தெரியாது. இருங்க இன்னும் அசால்ட்டா சொல்றீங்க, இருக்குமா இருக்காதான்னு. நீங்க அரசியலை பொறுத்த வரைக்கும் இங்க நீங்க சிவசேனா எப்படி இருந்துச்சு, அதிமுக இல்லாம போச்சு, புதிய சக்தி கூட வந்துட்டு போகுது. என்ன சக்தின்றதை நம்ம உட்காந்து வேடிக்கை போகணும், அவ்வளவுதான். அப்ப அடுத்தது விஜயா? விஜயெல்லாம் வாய்ப்பே கிடையாது, நானே ஓட்டு விட மாட்டேன். போலி வாக்குறுதி, ஊழல் அரசியல், குண்டர் அரசியல், ஆதிக்க அரசியல், யார் எங்கு எப்போது, உண்மை அறிய தினமலர்.